ஹாய்ங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னைக்கு பார்க்க போற விளாக் வந்து லாஸ்ட் வீக் தர்ஸ்டே ஆடி அமாவாசைக்கு எடுத்ததுங்க. என்னோட ஃபுல் டே ரொட்டீன் தான் இந்த விளாகு. அது போக இந்த விளாக்ல வந்து நெறையா பேர் மோஸ்ட்லி என்கிட்ட இன்ஸ்டா அண்ட் யூடியூப்ல கேட்குற காமனான கொஷின் வந்து ஜெர்மனில எங்க இருக்கீங்க? எப்ப வந்தீங்க? என்ன வொர்க் பண்றீங்க? ஹஸ்பண்ட் என்ன பண்றாரு? இத பத்தி தான் நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. அதுக்கு ஆன்சர் வந்து இந்த வீடியோல நான் சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாஸ்ட் வீக் தர்ஸ்டே ஆடி அமாவாசைக்கு நாங்க இங்க சாமி கும்பிட்டோங்க. எங்கனால முடிஞ்சது இங்க என்னென்ன இருக்கோ அத வச்சு தான் சாமி கும்பிட்டோம். அம்மா வீட்டு சைடு எப்பவுமே ஆடி 18க்கு சாமி கும்பிடுவாங்க. ஹஸ்பண்ட் வீட்டு சைடு ஆடி அமாவாசைக்கு மாமியார் கும்பிடுவாங்க. மாமியார் இறந்ததுக்கப்புறம் நானும் வந்து அதையவே ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அன்னைக்கு வந்து வீக் டே ஆச்சுங்களா, ஹஸ்பண்டும் ஆஃபீஸ் போயிட்டாரு. ஆதிக்குட்டியும் கொண்டு போய் கிண்டர் கார்டன்ல விட்டுட்டு வந்து தான் வீடு ஃபுல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு ஒரு 11:30க்கு மேல குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணேன். முந்தின நாளே போய் சாமி கும்பிட்றதுக்கு கொஞ்சம் தேவையான பூ, அதுக்கப்புறம் கொஞ்சம் கிராசரிஸ் வாங்கிட்டு வந்திருந்தோங்க. அப்பதான் இந்த கரும்பு சக்கரை, அப்புறம் கம்பு ரவை பார்த்தேன். அதையும் வாங்கிட்டு வந்திருந்தேன். கம்பு ரவை வந்து சரி வெயில் அடிக்கும்போது வந்து நைட்டே செஞ்சு வச்சுட்டு காலையில தயிர் ஊத்தி குடிச்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன். கரும்பு சக்கரை பார்த்தீங்கன்னா, இங்கேயே டிஎம், காஃப்லேண்ட் இந்த ஊர் சூப்பர் மார்க்கெட்லயே கிடைக்கும். மோஸ்ட்லி நாங்க அங்க தான் வாங்கிப்போம். அதுக்கப்புறம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, சாம்பார், ரசம், அப்புறம் ஒரு பொரியல், வடைக்கு கொஞ்சமா தான் பருப்பு இருந்தது. வடை கொஞ்சம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் போண்டா போட்டுக்கலாம் கடலை மாவுலன்னு சொல்லிட்டு, பாயாசம் கொஞ்சம் வச்சுக்கலான்ட்டுங்க. எல்லாமே கொஞ்சம் கம்மியா தான் செஞ்சேன். ஏன்னா, நாங்க 3 பேரு தான். மோஸ்ட்லி அடுத்த நாள் மதியம் வரைக்கெல்லாம் வச்சு சாப்பிட மாட்டோம். அண்ட் மோஸ்ட்லி ஃப்ரிட்ஜ்லயும் நாங்க வச்சு சாப்பிடுற பழக்கம் பெருசா இல்லங்க. அதனால எல்லாமே கொஞ்சம் கம்மி கம்மியாவே செஞ்சுக்கிட்டோம். ஈவினிங் ஒரு 5க்கு மேல தான் சாமி கும்பிடுற மாதிரிங்க. ஏன்னா வீக் டே அவங்க 2 பேத்துனாலயுமே லீவ் போட முடியாதுன்ட்டு, அவங்க வர்றதுக்குள்ள எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சோம்னா, வந்து சாமி கும்பிட்றதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டுக்கலான்ட்டு. ஆதிய கூப்பிட்டு வரக்குள்ளயே எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு, அவள போய் கூப்பிட்டு வந்துரலான்னு பார்த்தேன். பட் அது எல்லாத்தையும் முடிக்க முடியல. ஏன்னா நான் கிளீனிங்கே இன்னைக்கு காலையில தான் ஸ்டார்ட் பண்ணேன். கிளீனிங் எல்லாம் முடிச்சுட்டு தான் குக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முக்கியமான வேலைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சாம்பார், அதுக்கப்புறம் பொரியல், இந்த வடப்பருப்பு காட்டுறது, இது எல்லாத்தையுமே ஆதிக்குட்டிய கூப்பிட்டு வர்றதுக்கு முன்னாடியே செஞ்சுட்டு தான் போய் அவள கூப்பிட்டு வந்தேங்க. ஏன்னா, அதுதான் முக்கியமான வேலை. இந்த வடை போடுறதெல்லாம் ஆட்டி வச்சுட்டோம்னா ஈஸிங்க. போடுறது வந்து சாமி கும்பிட்ற டைம்ல போட்டு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட்டே ஆட்டி எடுத்து வச்சுட்டேன். நாங்க ஜெர்மனி வந்த ஸ்டோரி பார்க்கலாங்களா? நாங்க வந்து 2022ல ஜெர்மனி வந்தோங்க. அதுக்கு முன்னாடி வந்து ஹஸ்பண்ட் கோயம்புத்தூர்ல ஒரு ஐடி கம்பெனில தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு. 2022ல தான் நாங்க வந்து ஜாப் தேட ஆரம்பிச்சாரு. அப்ப வந்து எங்களுக்கு ஒரு சேஞ்ச் தேவைப்பட்டுச்சு அந்த கோவிட் முடிஞ்சோனே. அதனால தான் சரி நம்ம வேற ஏதாவது ஒரு ஃபாரின் கண்ட்ரில போய் கொஞ்ச நாள் இருந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஜெர்மனின்னு நாங்க தேட கிடையாது. பொதுவா தேடினாரு. தேடும்போது ஃபர்ஸ்ட் ஒரு 2 ஆஃபர் வந்து வேற 2 கண்ட்ரீஸ்ல கிடைச்சதுங்க. 3ஆ தான் வந்து ஜெர்மனி ஆஃபர் கிடைச்சது. எங்களுக்கு அந்த 3ல எது பெஸ்ட்டுன்னு பார்க்கும்போது, நாங்க வந்து ஜெர்மனிய சூஸ் பண்ணிட்டோம். ஏன்னா, அவர் ஆன் சைட் எல்லாம் வரும்போது ஜெர்மனிக்கு ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்திருக்காரு. அதனால கொஞ்சம் ஜெர்மனி ஓகேவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெர்மனிய சூஸ் பண்ணி நாங்க இங்க வந்தோம். அவரு ஏப்ரல்ல வந்தாருங்க. நாங்க அப்ப கூட வரல. நானும் ஆதியும். வரும்போதே எங்களுக்கு டிபெண்டன்ட் விசா அப்ளை பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் அங்கருந்து கெளம்புனாரு. அவரு ஜெர்மனி வந்து சேர்ந்து ஒரு 10 டேஸ்லயே பார்த்தீங்கன்னா, எனக்கு டிபெண்டன்ட் விசா வந்துடுச்சு. அவரு திருப்பி வந்து மேல வந்து ஊருக்கு வர மாரி இருந்தது. 1 மந்த்ல இங்க வந்துட்டு 1 மந்த்ல திரும்பி ஊருக்கு வர மாரி இருந்தது. ஏன்னா, மாமியாருக்கு வருஷேந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அவரு மேல வந்துட்டு ஜூன்ல வந்து நாங்க எல்லாருமே ஒட்டுக்கா வந்துக்கலாம் அப்படிங்கிற மாரி தான் பிளான் பண்ணியிருந்தோம். அவர் இங்க வந்து 1 மந்த்ல இங்க வந்து வீடு எல்லாத்தையும் தேடி எல்லாம் செட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் 1 மந்த் கழிச்சு வந்தாரு. வருஷேந்திரம் முடிச்சுட்டு ஆதிக்குட்டிக்கும் பார்த்தீங்கன்னா, நான் கோவிட் சமயத்துல வந்து நாங்க மொட்டை அடிச்சு காது குத்தல. ஃபர்ஸ்ட் மொட்டை மட்டும் தான் அடிச்சோம். அப்ப வந்து கோவிட் சமயங்கிறங்காட்டி குலதெய்வம் கோயிலுக்கெல்லாம் போ முடியாம இருந்தது. ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட். அதனால பக்கத்துல இருந்த கோயில்ல மட்டும் தான் மொட்டை அடிச்சிருந்தோம். அதனால ஓகே மொட்டை அடிச்சு காது குத்திட்டு அப்புறம் ஜெர்மனி போய்க்கலான்னு சொல்லிட்டு ஜூன் 1 வந்து அவளுக்கு மொட்டை அடிச்சு காது குத்துனோம். ஜூன் 10 வந்து இந்தியாவிலேருந்து ஜெர்மனி கிளம்பிட்டோங்க. இதுதான் எங்க ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ரொம்ப ஒரு லாங் டிஸ்டன்ஸ்ல வந்ததுங்க. காலேஜ் ஆகட்டும், ஸ்கூல் ஆகட்டும், நான் வந்து ஹாஸ்டல்ல தங்கி படிச்சதே கிடையாது. ஹஸ்பண்ட் வீடும் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பக்கம் தான். ஆனா எல்லாத்தையும் விட்டு ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ்ல வந்தது இந்த ஜெர்மனி வந்தது தாங்க. வந்து 1 இயர் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளா இருந்தது. இங்க வெதர் ஆகட்டும், ஏன்னா நாங்க வந்த இயர் வந்து ரொம்ப ஹார்ஷ் வெதரா இருந்தது.
வெதருக்கு அடாப்ட் ஆகட்டும், இந்த கல்ச்சருக்கு அடாப்ட் ஆகிறது எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆதியும் வந்து அப்ப 2 1/4 வயசு தான். எல்லாத்தையும் சமாளிக்கிறது வந்து அந்த 1 இயர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த 1 இயர் ஓடிடுச்சு. ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரி நம்ம போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு அங்க அடாப்ட் ஆகறக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, 1 இயர்க்கு மேலேயே ஆயிடும். அப்படிதான் எங்களுக்கு. நாங்க இதுக்கு முன்னாடி இருந்த வீடு பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அந்த வீடு செட் ஆகவே இல்ல. ஏன்னா ரொம்ப குளிர் ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கப்புறம் தான் இந்த சைடே நாங்க இருக்கிற ஏரியாலயே வேற ஒரு வீடு, அதாவது இப்ப நாங்க இருக்கிற வீட்டுக்கு நாங்க மாறுனோம். இந்த வீட்டுக்கு மாறுனதுலேருந்து வந்து ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாங்க. எந்த ஒரு கஷ்டமுமே இல்லாம ஓகேவா இருக்கு. நாங்க வந்து ஜெர்மனில ரீகன்ஸ்பர்க்ன்னு சொல்லிட்டு ஒரு சிட்டில தாங்க இருக்கோம். நெறைய பேர் கமெண்ட்ல கேட்டிருந்தீங்க. நாங்களும் ஜெர்மனில இருக்கோம். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்டின்ட்டு. நாங்க ரீகன்ஸ்பர்க்ல இருக்கோங்க. மியூனிக்லேருந்து பக்கம் தான். ஒரு 1 1/2 ஹார்ஸ் தான் ஆகும் மியூனிக்ல இருந்து. அண்ட் இன்னொருத்தங்க கேட்டிருந்தாங்க, "நாங்க ஜெர்மனிக்கு மூவ் ஆகுறோம். வீடெல்லாம் எப்படி பார்க்கணும்? 2 கிட்ஸோட மூவ் பண்றோம்." அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நம்ம இந்தியன்ஸ்க்கு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் என்ன சொல்றேன்னா, வரும்போது நம்மளுக்கு வீடு அமையறது வந்து ரொம்ப முக்கியங்க. மெயினா நம்ம இந்தியன்ஸ்க்கு வந்து ஃப்ளோர் ஹீட்டிங்கா இருக்கிற வீட்டுக்கு எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு கிட்ஸோட வந்தீங்கன்னா. ஏன்னா, இங்க ரொம்ப ஓல்டு பில்டிங் எடுத்தீங்கன்னா, இங்க இருக்கிற குளிருக்கு வந்து கண்டிப்பா அந்த ஓல்டு பில்டிங்ல நம்மனால அடாப்ட் பண்ணி இருக்க முடியாது. மெயினா நம்ம குழந்தைங்களும் கண்டிப்பா அது கூட அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால மோஸ்ட்லி இப்ப நியூ கன்ஸ்ட்ரக்ஷன் ஹோம்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி ஃப்ளோர் ஹீட்டிங்கோட தான் இருக்கு. அது வந்து ஒரு நம்மளுக்கு ரொம்ப பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஃப்ளோர் ஹீட்டிங்கோட எடுத்துக்கிறது. அண்ட் 2 கிட்ஸோட வர்றீங்கன்னா, 3 ஜிம்மர் அபார்ட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் பெஸ்ட்டுங்க. 3 ஜிம்மருங்கிறது ஒரு ஹால், 2 ரூம் இத சேர்த்தி தான் 3 ஜிம்மர்ன்னு சொல்லுவாங்க. ஜெர்மனி ஹவுசிங் பத்தி சொல்லணும்னா, இந்த வீடியோவே பத்தாதுங்க. ரொம்ப லாங்கா போயிடும். யாருக்காவது வேணும்னா மட்டும் சொல்லுங்க. நான் அத ஒரு தனி வீடியோவா அப்லோட் பண்றேன். அண்ட் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இங்க நான் வந்து கொஞ்ச நாள் வொர்க் பண்ணேங்க. இப்ப வொர்க் பண்றதில்ல. இப்ப ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன். அண்ட் ஹஸ்பண்ட் அங்க ஜாப ரிசைன் பண்ணிட்டு, இங்க ஒரு புது கம்பெனில தான் இங்க வந்து ஜாயின் பண்ணியிருக்காரு. அண்ட் நாங்க எதுல சர்ச் பண்ணி வேலை கிடைச்சது பார்த்தீங்கன்னா, லிங்க்ட்இன்ல தான் தேடினோங்க. மோஸ்ட்லி நீங்க லிங்க்ட்இன் இல்லாட்டி ஸ்டெப்ஸ்டோன் இதுலயே தேடலாம். அப்ப பிசினஸ் லெவல் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா இருந்தது. இப்ப ரெசெஷன் அது இதுன்னு சொல்ட்டு, இங்கேயே நெறைய சிச்சுவேஷன் வேர்ஸா இருக்குங்க. மேபி வரவங்க அத எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு வந்துக்கங்க. ஃபர்ஸ்ட் ஜெர்மனி வந்த அந்த 1 இயர்ல எப்படா ஊருக்கு போவோம், எப்படா எல்லாத்தையும் பார்ப்போம்னு இருந்ததுங்க. ஜூன்ல வந்தோம். நெக்ஸ்ட் இயர் 2023 மேல. தம்பிங்க எல்லாத்துக்கும் அந்த டைம்ல ஸ்கூல் லீவா இருக்கும். ஆதிக்குட்டியும் போனா நல்லா என்ஜாய் பண்ணுவா அப்படின்னு சொல்லிட்டு, நெக்ஸ்ட் இயர் மேல போயிருந்தோம். அது வந்து ஒரு சர்ப்ரைஸ் விசிட்டா தான் போயிருந்தோங்க. ஊர்ல எல்லாரும் எப்ப வரீங்க? எப்ப வரீங்கன்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஆனா நாங்க வந்து வரோம் வரோம்ன்னு சொல்லிட்டு, அது ஒரு சர்ப்ரைஸ் விசிட் தான் போயிருந்தோம். சர்ப்ரைஸ் விசிட் போனது வொர்த்து தான். ஆனா ரொம்ப எமோஷனலான சீன்ஸ் அதெல்லாமே. இப்பவும் அந்த வீடியோவெல்லாம் பார்த்தா அவ்ளோ எமோஷனலா இருக்கும் அந்த வீடியோஸ் பார்க்கறதுக்கு. எல்லாத்துக்கும் ஆதி வந்து ரொம்ப அட்டாச்சுடுங்க. அதனால எல்லாத்துக்கும் ஒரே வருத்தம் என்னன்னா, 2 1/4 வயசுல வந்து நல்லா ஓடி ஆடுற வயசுல வந்து புள்ளைய வந்து ஜெர்மனி தூக்கிட்டு போறா அப்படிங்கிற ஒரு வருத்தம் எல்லாத்துக்குமே இருந்துட்டு இருந்தது. அதனால வந்து அது வந்து அந்த சர்ப்ரைஸ் விசிட் வந்து எங்களுக்கு வந்து சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு எமோஷனலான டே அந்த நாளு. இப்படிதான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் 1 இயர் போச்சுங்க. ஆதிக்குட்டிய கிண்டர்கார்டன்லேருந்து ஒரு 2:30 போல கூட்டிட்டு வந்தேன். வரும்போதே மேடம் கையில கிஃப்ட்டோட வந்தாங்க. என்னன்னு பார்த்தா, அவங்க கிளாஸ்ல இன்னைக்கு யாருக்கோ பர்த்டேவாமாங்க. அதனால கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. இங்க பர்த்டேக்கு பார்த்தீங்கன்னா, பர்த்டே பாய் ஆர் கேர்ளுக்கு வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்றத விட, அவங்க தான் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் தருவாங்க. அது மாரி தான் இப்ப சப்போஸ் ஆதிக்கே பர்த்டேனாலும், அவ கிளாஸ்ல இருக்கிற கிண்டர்கார்டன் ஸ்டூடண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நம்ம ப்ரெசென்ட் தரணும். இல்ல கேக் ஆர் கப் கேக்ஸ் எது வேணாலும் நம்ம வாங்கி குடுக்கலாம். நம்மளுக்கு ப்ரெசென்ட் தருவாங்களான்னு பார்த்தா அது கிடையாது. நம்ம தான் நம்ம பர்த்டேக்கு அவங்க எல்லாத்துக்கும் ப்ரெசென்ட் தரணும். அதுவும் நம்ம இஷ்டம் தாங்க. நம்மனால முடிஞ்சது நம்ம வாங்கி குடுக்கலாம். ஆதிக்குட்டி கிண்டர்கார்டன்லேருந்து வந்தோனே ஃபர்ஸ்ட் பால் ஆத்தி குடுத்துட்டு, ஈவினிங்கா தான் வந்து சாமி கும்பிட்டு சாப்பிட்டுக்கலான்ட்டு காலையிலேயே கிளீன் பண்ணும்போது இந்த துணி எல்லாத்தையும் மெஷின்ல துவைக்க போட்டிருந்தேங்க. ஈவினிங்கா தான் டைம் கிடைச்சது. அத வெளிய எடுத்து காய போட. இந்த சம்மர்ல மட்டும் தான் நம்ம வெயில்ல துணிய காய வச்சு எடுத்து வச்சுக்க முடியுங்க. பால்கனி ஆக்சஸ் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மர் மட்டும் தான். ஒரு 2 to 3 மந்த்ஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். வின்டர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, துணிய நம்ம வெளிய காய வைக்கவே முடியாது. ட்ரையர் தான் யூஸ் பண்ணியாகணும். அதனால இப்ப முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளிய வெயில்ல காய வச்சு எடுத்துக்கிட்டு இருக்கோம்.
ஈவினிங் ஆக ஆக ஃபுல் எனர்ஜி ட்ரைன் அவுட் ஆயிடுச்சுங்க. பசியும் கூட காலையிலேருந்து சாப்பிடவும் இல்ல. எப்படா வருவாரு அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அவரும் பார்த்தீங்கன்னா 5:00 அங்கேருந்து ஆஃபீஸ்லேருந்து கிளம்பும்போது கால் பண்ணாரு. நானும் இங்க வடை, போண்டா இதெல்லாமே எதுவுமே உப்பு, காரம் எதுவுமே பார்க்காம தான் வச்சிருந்தேன். அதனால அளவா அந்த படப்பு போடுறக்கு அளவா மட்டும் ஒரு 4 நாள் மட்டும் போட்டு எடுத்துக்கிட்டேன். சாமி கும்பிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு, காரம் பத்தல அப்படின்னா மறுபடியும் கலந்து அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு தாங்க ஃபர்ஸ்ட் அளவா போட்டு எடுத்தேன். இங்க வந்து படப்பு போடுறக்கு வாழை இலையெல்லாம் கிடைக்காதுங்க. அதனால பிளேட்லயே செஞ்சது எல்லாத்தையும் எடுத்து வச்சு படப்பு போட்டோங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் அம்மா வீட்ல ஆகட்டும், மாமா வீட்ல ஆகட்டும் சாமி கும்பிடும்போது போய் சாமி கும்பிட்டு நல்லா சாப்பிட்டு மட்டும் வந்துட்டுருந்தோம். இப்ப பார்த்தீங்கன்னா, டாப் டூ பாட்டம் நம்மளே எல்லாத்தையும் செஞ்சு நம்மளே சாப்பிட வேண்டியதா இருக்கு. முதல்லலாம் எனக்கு ஒரு காலத்துல அரிசிக்கே டிஃப்ரென்ஸ் தெரியாம இருந்துச்சுங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இங்க வந்ததுக்கப்புறம் என்னோட குக்கிங் ஸ்கில் வந்து நானே அப்ரிசியேஷன் பண்ணிக்கிற அளவுக்கு வந்து ரொம்ப டெவலப் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். ஏன்னா வேற வழி இல்ல. நம்ம தான் செஞ்சாகணும். அவரும் ஒரு 5:30 போல வீட்டுக்கு ரீச் ஆயிட்டாருங்க. அவரு வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரக்குள்ள செஞ்சது எல்லாத்தையும் ஒரு பிளேட்ல போட்டு கொண்டு போய் சாமிக்கு முன்னாடி வச்சுட்டு, அதுக்கப்புறம் அவரு வந்த உடனே சாமி கும்பிட ஆரம்பிச்சோம். நல்லபடியா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிட்டோங்க. பசி வந்து எல்லைய மீறிடுச்சு. எப்படா சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. சாப்பிடும்போது தான் ஒரு ஒரு விஷயம் சொன்னாருங்க. என்னோட வீடியோவ பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸ்ல யாரோ ஒருத்தர் கேட்டாங்களாம், "நீங்களா அது?" அப்படின்னு சொல்லிட்டு. அத கேட்டதும் ஓகே அவங்க ஆஃபீஸ் வரைக்கும் ரீச் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்கும் புடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேங்க. புடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு வீடியோல பார்க்கலாங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.